உனக்கு புனித டான் பாஸ்கோவை பத்தி என்ன தெரியும்? தெரியுமே. ஃப்ரெண்ட் ஆஃப் யூத், இளைஞர்களின் பாதுகாவலர். சரியா சொன்ன லெவின். அவரோட ஓரட்ரி பாய்ஸ்க்கு ஒரு நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுத்திருக்காரு. தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 3 அருள் நிறைந்த மரியே ஜெபம் சொல்லிட்டு தூங்குவாங்க. இது அவரோட அன்பு கட்டளை. சார், ஃபென்டாஸ்டிக் ஜெபம். பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட். அருள் நிறைந்த மரியேவா இல்ல அருள் மிக பெற்ற மரியேவா? அர்த்தத்துல பார்க்கும்போது ரெண்டும் ஒண்ணாங்க. நிறைந்த மரியே, மிக பெற்ற மரியே. இந்த வித்தியாசம் எதனால வந்தது அப்படின்னு சொன்னா, இந்த மொழிபெயர்ப்பு நடக்கும்போது இப்ப நாம பயன்படுத்துற புதிய திருப்பலி புத்தகம் வர்றதுக்கு முன்னாடி அருள் நிறைந்த மரியே, அதுக்கும் முன்னாடி அருள் நிறைந்த மரியேன்னு இருந்துச்சு. அப்போ மொழிபெயர்ப்பாளர்கள் சில பேர் அந்த கிரேக்க வார்த்தையினுடைய அடிப்படையில் அருளால் நிரம்ப பெற்றவளே அப்படின்றதுக்காக, அதை குறிக்கிறதுக்காக அருள் மிக பெற்ற மரியேன். இப்போ கடந்த சில ஆயர்களுடைய கூட்டத்தில் முடிவு பண்ணி அந்த பழைய மொழிபெயர்ப்பே சிறந்தது, அருள் நிறைந்த மரியே வாழ்க என்பதுதான் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கிறது, திருச்சபையால போதிக்கப்படுகின்றது. பிஷப் தாத்தா, எனக்கு இன்னொரு டவுட். சொல்லுமா. புனித மரியேவா இல்ல தூய மரியேவா? அழகான கேள்வி. தூய மரியேவா, புனித மரியேவா? இதுவரைக்கும் தூய அப்படின்னு நம்ம யாரை சொல்றோம்? தூய மூவரு கடவுள், தூய இயேசு கிறிஸ்து, தூய ஆவியானவர். அப்போ இந்த தூய அப்படிங்கிறது கடவுளுக்கு மட்டும். புனித அப்படிங்கிறது புனித சூசையப்பர், புனித மரியே, புனித அந்தோனியார், புனித செபஸ்தியார், இப்படி மற்ற எல்லா புனிதர்களுக்கும் புனித அப்படின்ற அடைமொழியை கொடுக்குறோம். கடவுளுக்கு மட்டும் தூய ஆவி, தூய இயேசு கிறிஸ்து, தூய நற்கருணை. அப்போ அந்த கடவுளுக்குரிய காரியங்களுக்கு மட்டும் தூய அப்படின்றத கொடுக்குறோம். அந்த அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். மற்ற மரியாளிலிருந்து மற்ற எல்லாருக்குமே புனித. அதனால தான் இப்போ புதிய ஜெபங்களில் புனித மரியே இறைவனின் தாயே அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். அப்போ அந்த வார்த்தைகள்லாம் புதுசாக நீங்கள் கற்றுக்கிட்டு மறைக்கல்லில் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அது மாதிரி ஜெபிக்கிறோம். தெரியுதா? சரிங்க தாத்தா. மரியே வாழ்க.